வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கடற்கரையோரத்தில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ் நபர் இலங்கைக்கு அனுப்பப்படும் சடலம். லங்கா உப்பு நிறுவனத்தின் பொது முகாமையாளர் அதிரடியாக கைது. சர்வதேச பாடசாலைகளின் மாணவிகளை குறிவைத்து அரங்கேறும் செயல். இன்று முதல் அமுலாகும் புதிய நடைமுறை, அவை அனைத்தும் இனி கட்டாயம் என்று தெரிவிப்பு. இலங்கைக்கு 104 பஸ்களை வழங்கிய சீனாவின் போட்டோன். முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதிகள் 34 பெண்களுடன் கைதாகிய 9 ஆண்கள். செம்மணி புதைக்குழியை பார்வையிட வந்த நீதியமைச்சர். நெடுந்தீவில் இருந்து கடற்றொழிலுக்காக சென்று காணாமல் போயிருந்த இலங்கை மீனவர் ஒருவரது சடலம் இந்தியாவில் கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலம் நாகப்பட்டினம் கரையோரத்தில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த மீனவர் கடந்த 11ஆம் தேதி நெடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்றொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இந்த மீனவர் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் அவரது சடலமாக தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரை ஒதுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய விசாரணைகளின் பின்னர் அவரது சடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. லங்கா உப்பு நிறுவனத்தின் தற்போதைய பொது முகாமையாளர் ரத்நாயக்க முதியன் சாணக்கிய குணரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையான கொள்முதல் செயல்முறையின்றி விடுக்கப்பட்டுள்ள மீள்கொள்வனவு ஒன்றின் மூலம் ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்துக்கு பொதியிடல் உரைகளை பெற்றுக் கொண்டதன் ஊடாக அரசாங்கத்திற்கு சுமார் 1,43 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பிரதான விநியோகஸ்தர் நிறுவனம் அநியாயமான முறையில் லாபம் ஈட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாக குற்றம் சாட்டியே அவர் குறிப்பிட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மாவட்டத்தில் சர்வதேச பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவிகளை இலக்காக கொண்டு போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. களுத்துறை மாவட்டத்தில் உள்ள சர்வதேச பாடசாலைகளில் கற்கும் மாணவிகளை இலக்காக கொண்டே போதைப்பொருள் கடத்தல் இடம்பெறுவதாக கிடைத்த தகவல் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் நேற்று கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குறித்த சர்வதேச பாடசாலைகளில் குழந்தைகள் மீது தகாத செயற்பாடுகள் நடத்தப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் பிரதி போலீஸ் மா அதிபரினால் முறைப்பாட்டு குறித்து கொழும்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் கொழும்பு மேலதிக நீதிபதியிடம் சம்பவ விசாரணைகளை அறிக்கையிட்டு அது தொடர்பாக விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் திறன்பட கண்காணிப்பதற்காக அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்திய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது புதிய உத்தரவுகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுகுமார் திஸ்நாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கொடுப்பனவுக்கும் வங்கிகள் மூலம் சிறப்பு பரிவர்த்தனை எண் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அந்த பரிவர்த்தனைகள் தொடர்பான அத்தனை தகவல்களையும் இலங்கை சுங்க திணைக்களத்துக்கு அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதியாளர்களின் வரி அடையாள எண், முகவரி, பணியாளர்கள் பற்றிய விவரங்கள், வங்கி மற்றும் கிளைகளின் குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு திகதி, தற்காலிக விலை பட்டியல் எண் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வங்கிகள் மூலம் சுங்க திணைக்களத்துக்கு வழங்க வேண்டும். மேலும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முற்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தில் தகுதி வாய்ந்த இறக்குமதியாளர்களாக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் பொது போக்குவரத்து துறையை வலுப்படுத்தும் நோக்கில் 104 போட்டோன் மெட்ரோ பஸ்கள் சீனாவினால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பஸ்கள் கையளிக்கப்படும் விசேட நிகழ்வு சீனாவின் பெய்ஜிங்கில் உள்ள போட்டோன் நிறுவனத்தில் நடைபெற்றது. இதில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தினர் தெரிவிக்கும் போது, நாடு முழுவதும் நவீன பாதுகாப்பான மற்றும் வசதியான பொது போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவதில் இந்த பஸ்கள் பங்களிப்பு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பஸ்களின் வருகையானது இலங்கையில் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கிய மைல்கல் என்றும் விவரித்துள்ள நிறுவனம், பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக அனைத்து பங்குதாரர்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகரான தலவத்துக்கொடு பகுதியில் ஸ்பா என்ற போர்வையில் நடத்திச் செல்லப்பட்ட 9 பாலியல் தொழில் விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. இந்த முற்றுகை நடவடிக்கையின் போது 34 பெண்கள் உட்பட 43 பேர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுவல நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த தேடுதல் உத்தரவின் அடிப்படையில் தலவத்துக்கொடு பகுதியில் நேற்று திடீர் சோதனை நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது 9 விபச்சார விடுதிகள் முற்றுகையிடப்பட்டு 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் விபச்சார விடுதிகளின் மேலாளர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியை பார்வையிட நீதியமைச்சர்கள் ஹசன் நாணயக்கார உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று அவர்கள் புதைக்குழியை பார்வையிட உள்ளனர். நீதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பில் பார்வையிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் பிரதிநிதிகளும் இன்று சிந்துபாத்தி மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதிக்கு களவிஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திறனிகள் குறிப்பிட்டுள்ளனர். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளானது குற்றவியல் வழக்கு விசாரணையின் ஒரு கட்டமாக முன்னெடுக்கப்படுவதால் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்படுவோரை தவிர ஏனையவர்கள் செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை விண்ணப்பத்தை ஆராய்ந்த யாழ்ப்பாண நீதிவான் குறித்த குழுவினருக்கு அனுமதியை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் 29 நாளுக்கான அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளதுடன் இதுவரையான அகழ்வு பணிகளின் போது 387 எம்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 367 எம்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழிற் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.